அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். லாப செவ்வாயால் லாபம் பெருகும் 2025 விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதியுதுங்க. எனவே தொட்டதெல்லாம் தொடங்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும், வெற்றி செய்திகள் வீடு சேரும், இடம் பூமி சேர்க்கையும், எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும், பொது வாழ்வில் புகழ் பரவும், வருமானம் பெருக வழி அமைத்து கொள்வீங்க, உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீங்க, குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுகள் நல்ல விதமாக முடிய போகுதுங்க. நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீங்க. அடுத்தது கடகம் சுக்கிரன். ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போதே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரும் யோகம் வரை அனைத்தும் சேரும். படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். உதறி வருமானங்கள் பெருகும். புத சுக்கிர யோகம் இருக்கிறதுனால சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தானாக சேரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைந்து பொருளாதார நிலையை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. சிம்மம் புதன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தான் புதன். லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான யோகம். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். கிளை தொழில் தொடங்கவும் முயற்சிலாம் செய்வீங்க. செய்யும் முயற்சிகளில் கைகூடாம். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போட்டு மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் சூழலும் உருவாகும். உடன் பிறப்புகளும் உடன் இருக்கிறவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றும் முயற்சிலாம் கைகூடும். இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் நேரம் இது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அடுத்தது துலாம் செவ்வாய், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆவணி 29 துலா ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் அதிபதியாக இருக்கிறவர் தான் செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வருமானம் உயரும். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனையெல்லாம் மேலோங்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். தொழில் முன்னேற்றமான பாதையில் நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அடுத்தது உச்சம் பெற்ற புதன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 26 கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். பணம் பல வழிகளிலும் பையன் நிரப்பும். மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் ஏராளமாக நடைபெறும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்லாம் ஆச்சரியமாக இருக்க போது. புதிய நவநாகரிக வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு.
குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கும் வாய்ப்பு உருவாகும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். சிம்மம் சுக்கிரன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது வளர்ச்சிகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியே நல்ல தகவல் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரும். புகழ் பெற்றவர்களின் சந்திப்பால் வளர்ச்சி கூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதை விரிவி செய்ய முயற்சிலாம் கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும் நேரம் இது. இந்த மாதம் கற்ப விநாயகர் வழிபாடு கனவுகளை நனவாக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20, 21, 22, 26, 27, 28, செப்டம்பர் 2, 3, 4, 7, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நீலம்.